இந்த மாதிரி அயோக்கியங்களை எல்லாம் வந்து இந்த நாட்டில் விட்டு வைக்கிறதே தப்பு. பொதுமக்களுடைய காசு வரி பணத்தை வரி எந்த வரி நம்ம 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறான். 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் படத்தை பார்க்குறான். அப்படி வாங்கின காசுல தான் 150 கோடி 200 கோடி 250 கோடி நீ வாங்கின. நீ வாங்கி அதை ஜல்சா வெளியிடுறதும் அது அப்படிதானா? ரெட் ஜெயின் நியூஸ்லாம் எம்ஆர்பி ரேட் தான் கரெக்டாக இருப்பீங்களா? ஆமா, நேரடியா யாரு சார் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து படத்தை விநியோகம் பண்ணுது. விநியோகம் பண்ணக்கூடியவர்கள் தான் என்ன பண்றாங்க, தியேட்டருக்காரங்களோட நேரடி சம்பந்தம். நடிகருக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல, நேரடி சம்பந்தம் இல்ல. அப்ப அந்த விநியோகம் பண்ணக்கூடியதான் ரெட் ஜெயின். அந்த வரி பணத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாயா வித்து வாங்கக்கூடியது யாரு? உதயநிதி கிட்ட தான் சார் போகுது. தைரியமா 9:30 மணிக்கு, நான் சொல்றது 12 மணிக்கு அல்ல, 9:30 மணிக்கு முடிச்சூர்ல காவலருடைய செயினை பறிச்சுட்டு போற அளவுக்கு தான் சார் உங்களோட சட்ட ஒழுங்கு இருக்குது. நீங்க விஜய் இறங்கினா சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் கவலைப்படுறீங்களா? உங்க ஆட்சியில காவலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிழவிய புடிச்சு ஜெயில போறதுக்கு கூட்டு போறதுக்கு முயற்சி பண்றீங்க. ரொம்ப தவறான வார்த்தையை கோவை ராமகிருஷ்ணன் பண்றாரு. அவர் மீது எஃப்ஐஆர் போறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த என்னன்னா விஜய முடக்கிறதுக்கான ஒரு சதி சார், வேற ஒண்ணு இல்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு விஜய் வெளியே வந்துடக்கூடாது. விஜய் பரந்தூர் போறதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு. அது என்னுடைய இந்து மக்களுக்கு சார்ல எங்களுடைய கருத்து அது வேறு. பரந்தூர் விமான நிலையத்தினுடைய அந்த விரிவாக்கம் என்பது இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சென்னைக்கு முக்கியம், தேவை. வெளிப்படையாக இன்று வரை பெரிய அரசியல்வாதி மாதிரியா ஒரு டெபாசிட் வாங்கின கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அங்க இருந்த ஆட்சியர் அவர்கள் இருந்து அந்த பக்கத்துல உட்கார்ந்து அத்தனை பேரையுமே எழுந்துருங்கன்னு சொல்லி இங்க இன்பநிதியை உட்கார வச்சுட்டு உதயநிதி அவர்கள் பக்கத்துல ஆட்சியர் உட்கார்ந்த இடத்துல கொண்டு போய் தன்னுடைய மகனுடைய நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு 2 பேரை கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வச்சு ஆட்சியரை அங்க இருந்து கலப்புறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி உண்மையிலேயே ஜனநாயக ஆட்சி. 81 வயசுல இந்த எல்கே அத்வானி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்த வரலாறு 2009 பாஜக செஞ்சிருக்கு. உடனே வந்து மோடிக்கு ஒரு இது, அவருக்கு ஒரு இதுலாம் இந்த சண்டை சிண்டு பிடிக்கிற வேலையெல்லாம் நீங்க உங்க கட்சிக்குள்ள வச்சுக்கோங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாரத மாதா செந்தில் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி ஐயா, விஜய் அவர்கள் பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டிருந்தாரு. காவல்துறையில் அனுமதி வழங்கியிருக்காங்க. பல நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்களே. ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டிற்கு அவர் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு அந்த மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம், நானும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு அவர் போகிறார். அதுக்கு ஏன் எவ்வளோ நிபந்தனைகள்? நான் கேட்குறேன், நாளைக்கு அங்கே அசம்பாவிதங்கள் நடந்து போனாங்க. ஏற்கனவே ஒரு நடிகன்னு கூட்டம் தள்ளு முள்ளு எல்லாம் ஏற்படுது. ஏற்கனவே ஒரு நடத்தின மாநாட்டில் 7 பேர் செத்து போயிட்டான். புரிஞ்சதா? ஏற்கனவே ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஆள் இறந்து போனதுக்கு அந்த அல்லு அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணி இன்னும் கேஸ் நடக்குது. இவ்வளவுக்கும் அவர் 3+4 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்துக்கு. அப்படி கொடுத்துமே இதாவது இந்த 7 பேர் செத்த குடும்பத்துக்கு இந்த ஆள் ஏதாவது கொடுத்தானா? அந்த நடிகன் என்ன கொடுத்தான்? 21 கொடுத்தான். இந்த மாதிரி அயோக்கியங்களை எல்லாம் இந்த நாட்டில் விட்டு வைக்கிறதே தப்பு. பொதுமக்களுடைய காசு வரி பணத்தை வரி எந்த வரி நம்ம 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறான். 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் படத்தை பார்க்குறான். அப்படி வாங்கின காசுல தான் 150 கோடி 200 கோடி 250 கோடி நீ வாங்கின. நீ வாங்கி அதை ஜல்சா வெளியிடுறதும் அது அப்படிதானா? ரெட் ஜெயின் நியூஸ்லாம் எம்ஆர்பி ரேட் தான் கரெக்டா இருப்பீங்களா? ஆமா சார், நேரடியா யாரு சார் ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை விநியோகம் பண்ணுது. விநியோகம் பண்ணக்கூடியவர்கள் தான் என்ன பண்றாங்க, தியேட்டருக்காரங்களோட நேரடி சம்பந்தம். நடிகருக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல, நேரடி சம்பந்தம் இல்ல. அப்ப அந்த விநியோகம் பண்ணக்கூடியதான் ரெட் ஜெயின். அந்த வரி பணத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபாயா வித்து வாங்கக்கூடியது யாரு? உதயநிதி கிட்ட தான் சார் போகுது.
அவர்தான் சார் இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு உணரணும். சுய விமர்சனமாக்கினீங்களோ? இல்ல அதாவது இவங்க வாங்கி இவனுக்கு கொடுக்குறாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு 300 ரூபாய் சம்பளம், 300 கோடி சம்பளம்னா அது யார்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க? மக்கள்கிட்ட வாங்கி தானே கொடுக்குறாங்க. அப்ப மக்கள்கிட்ட ஒரு திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் எங்க இருந்து கொடுக்குறாரு? அந்த ப்ரொடியூசர் தன்னுடைய காசை போட்டு தான் என்ன பண்றாரு, அங்க படத்தை எடுக்கிறாரு. படத்துக்கான செலவுகள், படத்துக்கான நடிகருக்கான செலவு கொடுக்குறாரு. அந்த படத்தை விநியோகிஸ்தர் வாங்குறாரு. அந்த விநியோகிஸ்தர் தியேட்டர்காரங்களோட தொடர்பு. அந்த தியேட்டர்காரங்க தான் என்ன பண்றாங்க, பிளாக்ல அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. எனவே இதை கொண்டு வந்து நடிகர்கிட்ட சேர்க்கறதுக்கு விநியோகிஸ்தர்கள் யாரோ அந்த ரெட் ஜாயிண்ட் போன்றவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு சார். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரெட் ஜாயிண்ட் மூவிஸுக்கும் இதுக்கும், அதாவது ப்ரொடியூசருக்கு பரந்தூர் விஷயத்தை பத்தி பேசுங்க. பரந்தூர்ல போறதுக்கு ஒரு ஜனநாயக உரிமை இல்லையா அவருக்கு? விஜய்க்கு ஜனநாயக உரிமை இருக்கியா? அவர் அல்லு அர்ஜுன் அன்னைக்கு திரைப்படத்தை போய் பார்க்க போறதுக்கு ஜனநாயக உரிமை இல்லையா? அவர் திரைப்படத்தை பார்க்க ரஜினிகாந்த் அவர்கள் இந்த துப்பாக்கி சூடுனால மரணித்தாங்க அல்லவா தூத்துக்குடியிலே. அப்போ மரணித்தவர்களும் சரி, காயம் ஏற்பட்டவர்களும் சரி, நேர்ல சென்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு கொடுத்தாரு. அப்பெல்லாம் ஒழுங்கு வரல. இப்ப இன்னொரு அவர் வரும்போது இந்த வரல. இப்ப பரந்தூர்ல இந்த ஆளு பண்ண அந்த கூத்துனாலதான் அந்த 7 பேர் செத்தாங்கிறதுனாலதான் என்ன பிரச்சனை வருது. இந்த ஆளு மாநாடு போட்டு 7 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 7 பேர் சொத்த மாதிரி இந்த நாளைக்கு இங்க போய் மதுரை மாநாட்டிலும் பலர் பேர் இறந்தாங்க சார். வந்து போனவங்க கூட்ட நெரிசல்லையோ அந்த வாகனத்தினுடைய ஆக்சிடென்ட் மூலியமாக. அப்ப எல்லாத்துக்கும் இதே அளவு வச்சிருவோமா? நம்ம எல்லாத்துக்கும் நடமாடமே முடியாது விஜய் அவர்கள் வெளியே ரோட்ல. ஆமா, எதுக்கு ரோட்ல வர? நீ ரோட்ல வரக்கூடாது. நீ வந்து சட்டம் ஒழுங்கா முதலமைச்சர் கையில பாதுகாப்பு எதுக்கு? என்ன மாநில திமுக சட்டம் ஒழுங்கு எப்படி தெரியல இருக்குது? சென்னையினுடைய காவல் கமிஷனர் அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய பெண் காவலர் வேலையை முடிச்சுட்டு நேரா முடிச்சூர் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா முடிச்சூர் வீட்டுக்கு ரோட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுடைய செயினை பறிச்சு தைரியமா 9:30 மணிக்கு, நான் சொல்றது 12 மணிக்கு அல்ல, 9:30 மணிக்கு முடிச்சூர்ல காவலருடைய செயினை பறிச்சுட்டு போற அளவுக்கு தான் சார் உங்களோட சட்டம் ஒழுங்கு இருக்குது. நீங்க விஜய் அவங்கன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் கவலைப்படுறீங்களா? இந்த நாட்டுல இப்ப நேத்து 2 படுகொலைகள் இதே சென்னையில வெட்டி கொண்டிருக்கிறான் சார். தொடர்ந்து டெய்லி பாக்குறேன், டெய்லி கொலைகள் சென்னையில. அப்ப அந்த உத்தம வெளியே இருக்கான், அவனுக்கு உள்ள போடுங்க. இல்ல இன்னும் சொல்லணும்னா சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 பேர் வருது. இல்ல சார், சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை எப்படி அண்ணா நியூஸுக்கு நடமாட விட்டு அண்ணா நியூஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாணவிக்கு இங்க கற்பழிப்பு சம்பவத்தை நடத்தின ஒரு வரலாற்று சட்ட ஒழுங்கு இந்த திமுக அரசாங்கம் தான் சார். இவங்க போய் விஜய் வந்தா சட்டம் ஒழுங்குன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு சார். இல்ல சார், இப்ப கூட நம்ம காலையில செய்தி பார்த்தோம். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தகராறு ஏற்பட்டு வெட்டி படுகொலைன்னு சொல்லி அந்த 2 பேரும் பார்த்தோம்னா ஒரு பெருந்தலைவர்களுடைய பேர் வச்சிருக்காங்க. ஒருத்தர் சீனிவாசன் அவருடைய பேர் இருக்கு, அதே போல ஸ்டாலின் அவருடைய பேரு. எப்படி ஐயா எப்படி அது நடமாட விட்டீங்க? எப்படி சட்டம் ஒழுங்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு யாரெல்லாம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோ அவர்கள்லாம் நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், மானிட்டரிங் பண்றோம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனா தொடர் கதையா தானே சந்திச்சுட்டே தான் இருக்கு பாரு உங்க சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்கும், இந்த சென்னையில எத்தனை கோடி மக்கள். ஆனா எடப்பாடியா இருந்தா மட்டும் எத்தனை கோடி, 1000 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கனாபிரான்னு அறிக்கை விட்டுறது ஒரு நாளைக்கு. அந்த ஆளு ஒழுங்கா ஆண்டு இருக்கணும் சார். சும்மா ஒண்ணுமே இல்ல சார், போர் போட்டாங்க சார். ஒரு போர்ல குழந்தை போய் விழுந்துருச்சு சார். அதுக்கு என்னென்னலாம் சொன்னாங்க. குழந்தைய காப்பாற்ற முடியாம போரை போட்டு வச்சிருக்கீங்கன்னு எடப்பாடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க எதிர்த்து பேசுறவங்க சார் இவங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு கமிஷனர் ஆபீஸ் காவல் பெண் அதிகாரியோட கழுத்தை அறுத்துட்டு போறாங்க சார், செயின் அறுத்துட்டு. அதாவது என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல? அப்ப இப்ப நீங்க பாதுகாப்பா வீடு போய் சேர இல்ல. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்ல. சார் ராஜேஷ் தாஸ்ங்கிற அதிகாரி சக பெண் அதிகாரிய ஹாரஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியும் வழக்கு வந்துச்சு சார். அண்ணா திமுக ஆட்சியில ஒரு எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசுறீங்க திமுக, ஒரு டிசிய, ஒரு எஸ்பிய, ஏடிஜிபி, ஒரு எஸ்பிய, ஒரு துறை சார்ந்த இந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதெல்லாம் வந்த நீங்க உங்க ஆட்சியில காவலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிழவிய புடிச்சு ஜெயில போறதுக்கு கூட்டு
பாத்ரூம் போறதுக்கு முயற்சி பண்றீங்க. உடனே ஒரு போஸ்டர்ல போய் செருப்பு அடிச்சுட்டாங்களோ உடனே அந்த மாதிரி ஜெயிலு. கிளவின்ற அவன் கோவை ராமகிருஷ்ணன் என்பவர் என்ன தெரியுமா பேசுறாரு, பார்ப்பனர்களுடைய அந்த சாதிக்காரங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களா மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா தான் பிறக்கும் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை பேசுறாரு சார். அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? அந்த கிளவி மேல செருப்பு போட்டாங்க எஃப்ஐஆர் போறதுக்கு, அந்த கிளவியை உள்ள போறதுக்கு பாக்குறீங்க? என்ன சார் சட்டம் அது? மனநலம் பாதிக்கப்படும் நாகரிகமா தான் சொன்னாரு. நான் அந்த வீடியோ போட்டேன்னா அப்புறம் ரொம்ப கேவலமா இருக்கு சார். அது நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க, தெரியாம சொல்லுங்க தெரியல. ரொம்ப தவறான வார்த்தையே கோவை ராமகிருஷ்ணன் பண்றாரு. அவர் மீது எஃப்ஐஆர் போறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்கேன் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க அவர் மேல எஃப்ஐஆர் போடுவீங்க. இதே பள்ளியில RSS பயிற்சி நடக்குதுன்னு சொல்லி அவர் முற்றுகையிட்டாரு. இதே அரசாங்க கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணுச்சு. அதையும் நீங்க பதிவிடணும்ல. கைது ரிமாண்ட்லாம் பண்ணல, கைது பண்ணாங்க அவர், அவ்வளவுதான். கைது பண்ணி அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. சரி, கோவை ராமகிருஷ்ணன் பொதுவாவே சொல்றேன் நான். இந்த அரசு எல்லாருக்கும் பொதுவா தானே செயல்படுது. பொதுவா இல்ல சார். நீங்க என்ன இப்ப பரந்தூருக்கு வந்துரும், நம்ம டைவர்ட் ஆகி பரந்தூருக்கு வாங்க. விஜய் அவர்கள் செல்ல இருக்கிறாரு. இப்ப ஐயா மேற்கோள் காட்டினாரு, அல்லு அர்ஜுன் விவகாரமா இருக்கட்டும், பல கூட்ட நெரிசல்கள்ல வந்து உயிர் பிரிவதற்கான ஒரு விபரீதம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அதனால காவல்துறை அதனுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒரு விஷயம் எனக்கு புரியுது சார். என்னன்னா, சினிமா துறையில இருந்து 2 பேர் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் சினிமா துறையில ஒரு நடிகர், அதே மாதிரி விஜயும் ஒரு நடிகர். ஆனா இந்த சினிமாவில வந்து பிரபலமா இருந்த நம்முடைய இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போறாரு. அவர் போறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்க எல்லாம் போனாக்க பிரச்சனை வரும்னு சொல்றாங்களா? அப்ப இந்த விஷயத்துல ஒரு விஷயம் புரியுது. சினிமா துறையில உண்மையான பிரபலம் யாரு? உண்மையா சினிமா துறையில மக்கள் ஏற்றுக்கொண்டவர் யாரு? இல்ல சார், நீங்க நட்சத்திரத்துக்கும் உச்ச நட்சத்திரம். அப்ப உதயநிதி அவர்கள் குறைஞ்ச நட்சத்திரம் அவரு இல்ல. அவரு இல்ல சார், அவர் அந்த அளவுக்கு முன்னாடி நடிகர் இல்ல. மக்கள் அவரை வந்து பெரிய ஒரு நட்சத்திரமா ஏத்துக்கலன்றத நான் இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு அதோட முடிச்சிருவாங்க. விஜய் போறதுனால பாதுகாப்பு வேணும், விஜய் போறதுனால வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை வரும்னு சொன்னா ரைட். ஒரு நட்சத்திரம் போறாரு, கூட்டம் வரும்னு சொன்னா ரைட். ஆனால் இதே கண்டிஷன் இதே உங்களுடைய கட்சிக்காரர்களோ உங்களுடைய அமைச்சர்கள் போனாக்க அப்ப அவர்கள் மீது மக்கள் வந்து அவர்கள் வந்து பார்க்க வரணும், அவர்கள் கிட்ட வந்து கேட்க வரணும்னு இருக்காதா? இது என்னன்னா விஜயை முடக்கிறதுக்கான ஒரு சதி சார், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு விஜய் வெளியே வந்துடக்கூடாது. எப்படி வந்து கடந்த ஒரு தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து வந்துடக்கூடாது என்று நினைச்சாங்களோ, அதை தாண்டி இன்னைக்கு விஜய் வெளிப்படையா வந்துட்டாரு. ஒரு கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்தி கட்சியில இன்னைக்கு வந்து திமுகவினுடைய கட்சி மாநாட்டிலே திமுக வந்து கிழிகைன்னு கிடிச்சிட்டாரு. அப்ப இன்னைக்கு திமுக விஜயை எப்படியா முடக்கணும்னு திட்டமிடுறாங்க. விஜய் பரந்தூர் போறதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு. அது என்னுடைய இந்து மக்களுக்கு சார்ல எங்களுடைய கருத்து அது வேறு. பரந்தூர் விமான நிலையத்தினுடைய அந்த விரிவாக்கம் என்பது இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சென்னைக்கு முக்கியம், தேவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம், அந்த மக்களுக்கான நில கையெடுப்பு, அதற்கான அவர்களுக்கான அந்த பாதிப்புக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கோ அந்த செலவுகளை கொடுக்கணுங்கிறது தான் எங்க நிலைப்பாடு. ஆனா பரந்தூருக்கு விஜய் போறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க போனா மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்து விடுமா அப்படின்னு திமுக பயம். அங்க போனா மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி விஜய்க்கு ஒரு எண்ணம். இந்த 2 எண்ணமே மக்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது தான் எங்க நினைப்பாங்க. 900 நாட்களா அந்த மக்கள் போராடுறாங்க. ஆமாங்க சார். அப்ப அந்த நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, 85% இடங்களை வந்து ஏற்கனவே கையகப்படுத்தியாச்சு. 15% இடம் தான். இந்த 15% இடத்துக்காக எவன் வந்து 100 ரூபாய் இடத்துக்கு 400 ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருக்கு. 4 மடங்கு இடத்துக்கு 4 மடங்கு அதிகமா கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கும்போது நீ வந்து பிரச்சனை பண்றேன்னா இது வந்து திரு டாக்டர் ஐயாவுடைய தூண்டுதலால நடக்கக்கூடிய, ஆமா அவருடைய தூண்டுதலால், ஆமா அவங்களுடைய தூண்டுதலால் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. ஏற்கனவே இந்த இது வந்து இங்க பரந்தூருக்கு முன்னாடி இப்ப இங்க வர்ற மாதிரி இப்ப ஸ்ரீபெரும்பத்தூர்ல வர்றதாகத்தான் இருந்தது. அதைத்தான் ஜெயலலிதா அம்மா சூஸ் பண்ணாங்க. அப்ப சூஸ் பண்ணும்போது அப்ப முடிஞ்சிருக்கு. இப்ப மாதிரி எல்லாம் இல்ல, 3 இடம் 4 இடம் இல்ல. அப்ப அந்த அம்மா சொன்னதுதான் ஸ்ரீபெரும்பத்தூர் நல்ல அந்த இடம் பார்த்தேன் நான். அந்த இதுக்கு ராஜீவ்காந்தி இதுக்கு நேரம் ஏத்த மாதிரி பெரிய இடம். அங்க எல்லாம் ஒன்னும் விளைநிலங்கள் எல்லாம் கூட. இந்த விவகாரத்துல பிஜேபி திமுகவும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறீங்களா? இல்லப்பா, இம்ப்ளிமெண்டேஷன். நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு எதிர்கட்சியா இருந்த போது 8 வழி சாலைக்கு
வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் எடப்பாடியார் சொல்லிடுறேன் ஆளுங்கட்சி. அது 8 வழி சாலைக்கு என்னன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சேலம்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ண சேலத்துல இருந்து சென்னைன்னு மாத்திட்டாங்க. அதனால அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இப்ப போறது வந்து அரசு புறம்போக்கு நிலத்துலதான் இப்ப வர ரோட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ அதைத்தான் நாங்க ஏற்கனவே எங்க அமைச்சர் பெருமக்களும் இப்ப இருக்க அமைச்சர்கள் அப்ப எல்லாம் சொன்னது என்னன்னா, பக்கத்துல ஒரு கரடு மாதிரி ஒரு இருக்கு, அதை நீங்க அது மேல அந்த சைட்ல போகலாம் அப்படின்னதுக்கு அது வந்து வெட்டி எடுக்கணும், இப்படித்தான் போகணும்னா. ஏன்னா அந்த காலத்துல வெட்டி எடுத்து இங்க இருந்து கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கு ரோடு போட்ட காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கு வந்து 400 கிலோமீட்டர் பூமிக்குள்ள போகுது, கடலுக்குள்ள போகுது. அப்படி இருக்க இந்த நவீனத்துல இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் எப்படி போகுது? அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன கொள்ள வந்துச்சு? அன்னைக்கு முடியாதுன்னு சொன்ன கக்கரி அன்னைக்கு 8 வழி சாலையை போட்டா நான் 8 பேரை கொள்ளுவேன்னு சொல்லி மன்சூர் அலிகான் பேசினாரு. அதுக்கு கொந்தளிச்சு எப்படி நீ கைது செய்ய போச்சுன்னு சொல்லி நம்முடைய அப்போது எதிர்கட்சி தலைவர் முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பினாரு. எப்படி நீங்க கைது செய்யலாம்னு கேள்வி கேட்டாரு. இது சொன்னது யாருன்னா எடப்பாடியார் தான் மேற்கோள் காட்டுறாரு தினகரன் பத்திரிகையில இருந்து சட்டசபையில. ஆனா நம்முடைய அப்போது எதிர்கட்சி தலைவர் எப்படி நீங்க கைது செய்ய போச்சு, போராட்டக்காரெல்லாம் நீங்க எப்படி கைது செய்வீங்க, மன்சூர் அலிகானை நீங்க எப்படி கைது செய்வீங்கன்னு சொல்லி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு முதலமைச்சரை பார்த்து. அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வேடம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேடமா மக்கள் கேட்பாங்கல்ல. நீ வேடமாவது கத்திரிக்காயாவது ஒவ்வொரு உனக்கு பழமொழி தெரியுமா? முட்டையிடுற கோழிக்கு தான் பட்டெக்ஸ் வலிக்கும். எல்லாத்துக்கும் ஆட்சியில இருக்கும்போது தான் இவங்க பட்டெக்ஸ் வலிக்கும். ஆட்சியில இல்லாதபோது பட்டெக்ஸ் வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும். இப்ப அவன் வந்து இங்க போறீங்கிறானே, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் தண்ணியில மிதங்கிட்டு இருந்த காலத்துல எல்லாம் இவனுக்கு வரல. அவனுடைய உதவி நடிகைகளை கூப்பிட்டு ஒரு 350 பேத்துக்கு உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டான். அவனுடைய ஆட்கள், அவருடைய துணை நடிகர்கள் அவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு பொதுமக்கள் கொடுத்த டிராமா போட்டான். எந்த பொதுமக்களை எங்க போய் பார்த்தான்? இவர் இவ்வளவு புடுங்குறானே இந்த நாய், ஏன் அன்னைக்கு போய் அந்த மக்களை பார்த்திருக்கணும்ல? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் பார்த்திருக்கணும் இல்ல? இதே சென்னையில வந்து பார்த்தானா, இல்ல அது விழுப்புரத்துல பார்த்தானா, பெருங்கானத்துல பார்த்தானா? இல்ல பொது வாழ்க்கைக்கு வர்றாரு. பொது வாழ்க்கைக்கு வந்த போது இது எப்ப நடந்துச்சு? எப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி மரக்காணத்துல 22 பேர் செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சி கள்ளசாரத்தை குடிச்சு. அதன் பிறகு விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில வந்து 70 பேர் செத்தாங்கல்ல. முதலமைச்சர் ஏன் போகல? ஏன் முதலமைச்சர் போகணும்னு என்ன இருக்கு? மற்ற அமைச்சர் பேர் ஒரு மாஸ் லெவல்ல மரணம் ஏற்பட்டிருக்கு. மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை கேள்விக்குறி உள்ளாக்கப்பட்டார். 150 பேர் செத்தாங்க கிருஷ்ணகிரியில, 150 பேரு. சேலத்துல ஒரு இளவு வீட்டுல 250 பேர் செத்தாங்க, கொத்து கொத்தா செத்தாங்க. புரிஞ்சா? எம்ஜிஆர் போனாரா? அதிகாரிகள் இங்க பாரு, இதெல்லாம் சாவுங்கிறது வந்து அதிகாரிகள் தான் பாப்பாங்க. அவன் செத்ததுக்கு இவரு மனிதாபிமான அடிப்படையில 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு கொடுத்தாரு. 12 பேர் துப்பாக்கி சூட்டில கொல்லப்பட்டார்கள். அதுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் போய் பார்த்தாரா? எதிர்கட்சி தலைவர் போய் நம்ம போய் பார்க்கலையா? எப்ப எதிர்கட்சி தலைவர் போய் பார்க்கலையா? நம்ம போய் பார்த்தோம். இவர் எடப்பாடி போய் பார்த்தாரா? எடப்பாடி போலியோ? என்ன போலையோ எங்க போனாலும் இல்ல எதிர்கட்சி எனக்கே தெரியாது. எடப்பாடி போல அதெல்லாம் வந்து தப்பு. ஆனா இவங்க இப்ப போலன்றது சரி. அப்படியா பாரு? அப்படி எல்லாம் இல்ல. நாங்க வந்து இதுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. சரி இருக்கட்டும் சார், நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு துணை முதலமைச்சர் ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில அவர் ஒரு இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர்ன்றனால அவருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அவருக்கு பக்கத்துல அமைச்சர்கள் உட்காருவாங்க, அமைச்சர்கள் பக்கத்துல யாருன்னா உட்காந்துட்டோம். இந்த பக்கத்துல கலெக்டர் தான் நடத்துறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டை யார் நடத்துறா? ஜல்லிக்கட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் யாரு? அங்க கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தான் அங்க இன்சார்ஜ். அவங்க வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய மகன் வராரு. யாரு? துணை முதலமைச்சருடைய மகன் வராரு. வரது தப்பு கிடையாது, எல்லோரும் வராங்க, அவரும் வரலாம். அவர் எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை. துணை முதலமைச்சருடைய மகன், அவ்வளவுதான். அது பொறுப்பு கிடையாது, அது அவங்களுடைய குடும்ப விஷயம். அவர் வராருன்னு சொல்லி அப்பாவை பார்க்கலாம், அங்க பேசலாம், போகலாம். ஆனா என்ன பண்ணாங்க? ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்கையே இடத்த காலி பண்ணி அந்த இடத்துல அவருடைய மகனை அமர வைக்கிறாங்க. சரிங்க, அவருடைய பையன், நம்முடைய தலைவருடைய பையன் அப்படின்னு கூட அமைச்சர் உட்கார வச்சிருக்கலாம். மூர்த்தி அவர்கள் எழுந்து அவருக்கு உட்கார வச்சிட்டார்.
அதுக்கப்புறமா அவருடைய மகன் சொல்றாரு அப்பா கிட்ட, யாரு, இன்பநிதி அவர்கள் உதயநிதி கிட்ட சொல்றாரு, அப்பா என்னோட கூட வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உடனே இவரு, அப்படியாப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியில உட்கார வச்சுக்கிட்டு அமைச்சர் உட்கார வேண்டிய இடத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை, யார் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வைக்கிறது கூப்பிடுறாரு. அதுக்குள்ள அமைச்சர் எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இந்த கொத்தடிமைகளுக்கு இருக்க விசுவாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அங்க இருந்த ஆட்சியர் அவர்கள் இருந்து அந்த பக்கத்துல உட்கார்ந்து அத்தனை பேரையுமே எழுந்துருங்கன்னு சொல்லி இங்க இன்பநிதியை உட்கார வச்சுட்டு உதயநிதி அவர்கள் பக்கத்துல ஆட்சியர் உட்கார்ந்த இடத்துல கொண்டு போய் தன்னுடைய மகனுடைய நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு 2 பேரை கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வச்சு ஆட்சியரை அங்கிருந்து கலப்புறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி உண்மையிலேயே ஜனநாயக ஆட்சியா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்தாங்க, நம்ம ஐயா கேட்போம். ஐயா, அந்த கலெக்டர் வந்து நான் சொல்றது வந்து நிக்க வச்சாங்க, இது நடந்த நிகழ்வு என்பது ஜனநாயகமா அப்படிங்கறத நீங்க தெளிவா விளக்க. கலெக்டர் வந்து கலெக்டர் என்ன சொன்னாங்க சொல்லு. அங்க அமைச்சர்கள் வந்து வந்ததுனால புரோட்டோகால் படி நான் வந்து நிக்கணும், அதனால நான் நினைச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதான் உண்மை. இதை விட ஒரு 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 பூசணிக்காவை கொண்டு போயிட்டு முழு சோத்துல மறைக்கிற கதை வேற எங்கேயுமே நடக்காதுங்க. எங்க கண்ணுக்கு முன்னாடி வீடியோ லைவ் இருக்கு. லைவ்ல அத்தனை நிகழ்வுகளும் பார்க்கக்கூடிய அத்தனை பேர் புரியும். இப்ப அடுத்து நம்ம ஒரு அமைச்சர் எழுதுக்க சொல்றாரு, அந்த அம்மா எழுதுக்கிறாங்க. இப்போ சரிங்க, நான் கேக்குறேங்க. சரி, ஒரு அமைச்சர் வந்தாக்க எழுந்துக்கணும். அமைச்சர் எழுந்து நிற்கும் போது வரும்போது எழுந்துக்கலாம். எழுந்தாங்க, நின்னாங்க. அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அமைச்சருக்கு பார்த்தா ஒரு மகன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் எதுக்கு நிக்கணுமா? இல்ல அமர்ந்த பிறகு அமரலாம்ல. சும்மா சப்ப கட்டு கட்டுறாங்க. ஏங்க ஒன்னே ஒண்ணுதான், நாங்க கொத்தடிமைகள் தான். எங்களுடைய அமைச்சரா இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய மகன், அவருக்கு பேரன், அவர் ஃப்ரெண்டு, அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யார் வந்தாலும் நாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம். அதனால நாங்க அப்படிதான் இருப்போம். அமைச்சராக இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய கலெக்டரா இருந்தாலும் அங்க அவர்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கறதுக்கு தேவையில்லை. இப்ப உடனே ஐயா சொல்லுவாரு, திமுக நிலைப்பாடு. திமுக அப்படிதான் பண்ணோம். குடும்ப கட்சி நாங்க சொல்றதுக்கு காரணம் இதான். உடனே ஐயா சொல்லுவாரு, பாரத ரத்னா விருது வந்து நம்ம அத்வானிஜிக்கு கொடுக்க போனாங்க. அப்போ மோடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அம்மையார் பிரசிடென்ட் அவர் திரௌபதி முர்மு அவர்களை நிக்க வச்சிட்டாங்க பாருங்க, இதுதான் வந்து சனாதனம்னு சொல்லி ஐயா சொல்லுவாரு. அவங்க கனிமொழி அம்மையார் வந்து ட்விட்டர்ல போடுறது இந்த ஐயா பதிவு பண்ணிட்டேன் சொல்லுவாரு. அங்க அந்த அம்மாவுக்கு வந்து உட்கார்ந்தா இடுப்பு வலி புடிச்சுக்குமா? இல்ல அங்க ஜனாதிபதி நிக்க வச்சுட்டாங்க. அங்க போய் உட்கார, அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு போய் சந்தித்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு. அந்த இடத்துல பிரதமர் கொண்டு போய் அவரை போய் உட்கார்ந்து பார்த்து விசாரிச்சு கொடுத்துட்டு வர. பிரதமர் உட்கார்றாரு, அத்வானிஜி அவருக்கு வயது மூப்பு, அவர் உட்கார்ந்து தான் இருப்பாரு. ஆனா மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நட்டமா தான் நின்று கொடுக்குறாங்க. நின்னு கொடுத்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. ஆனா பிரதமர் மோடிஜி உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சபையில. அந்த போட்டோல நீங்க அப்ப பாக்குறீங்க, வீடியோல வெறும் போட்டோ. அங்க போட்டோ நம்ம கனிமொழி வந்து ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க. நியூஸ்ல வந்துச்சுப்பா, நியூஸ்ல பார்த்தேன். போட்டோ தான் வந்துச்சு. போட்டோ தான் வந்துச்சு, நான் வீடியோ வரல. ஏன் தெரியுங்களா? அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட உட்கார்ந்து பக்கத்துல பேசுறதுக்கு உட்கார்ந்து பேசப்பட்ட நேரத்தில் இருக்கப்பட்ட போட்டோவை கொண்டு வந்து நீங்க திருப்பி ஏற்கனவே வந்து இதே வந்து வணக்கம் சொல்லிட்டே போறாரு யாரு, பிரதமர். அத்வானிக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்தவருக்கு வணக்கம் சொல்ல போற நேரத்துல அந்த ஸ்டில்ல எடுத்துட்டு அத்வானிக்கு வணக்கம் சொல்றாரு, இவர் வணக்கம் சொல்றாருன்னு போட்டவங்க தானே நீங்க. இப்படி திரித்து போடக்கூடிய வேலையே நீங்க தெளிவா எந்த கட்டுமே அதுல வரலையே சார். கட்டு போட்டோ சார், அது சார் வீடியோவே வந்துச்சு சார். வீடியோவுல அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுல என்ன நடந்துச்சு சார் தெளிவா சொல்லுங்க. எது அந்த பாரத ரத்னா கொடுக்குறது இல்லைங்களா? இல்ல அதை சொல்லல, நீங்க இது சொன்னீங்க இல்லையா, மோடிஜி வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாரு, அத்வானிஜிக்கு வணக்கம் சொல்லல அப்படின்ட்டு. வணக்கம் சொல்லி முடிச்சுட்டு அவர் அடுத்தவருக்கு வணக்கம் சொல்ல போகும்போது போட்டோ எடுத்து இந்த ஸ்டில்ல காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, அது தெளிவா நான் இப்போ காமிக்க முடியும் உங்களுக்கு. இல்ல சார், இப்போ ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க சார். அப்ப நீங்க வந்து பக்கத்துல வந்து கலெக்டர் எடுத்து ஃப்ரெண்ட் உட்கார வச்சு சரின்னு சொல்லுவீங்க. அத நான் சரின்னு சொல்லல, நாங்க சரின்னு சொல்லல. இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சரி, அத்வானி தான் வந்து மோடியை வந்து மேல கொண்டுட்டு வந்தது. அது உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் அப்ப பாஜக இருக்கேன். சோ ஏன்னா பல இதுகளுக்கு அவர் தான் முட்டு கொடுத்து பேசி அவர் பேர்ல அத்வானி 2 பேருமே பண்ணி அவர் பேர்ல நடவடிக்கை RSS எடுக்கணும்னு சொன்னபோது கூட அது வேண்டாம், அவர் வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்காரு, இளைஞரா இருக்காரு, நல்லா பண்றாருன்னு சொல்லி தான் சப்போர்ட் பண்ணி செக்ரட்டரியேட் கொடுத்தாங்க. ஆனா அடுத்து நமக்கு வந்து இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல பிரதமரா வந்து அத்வானி தான் வருவாருன்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம்
இல்லைங்களா? அப்படி எதிர்பார்க்கும்போது அத்வானிக்கு வயசாயிடுச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்லி இவர் பிரதமர் சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டாரு. இப்ப இவர் பிரதமர் சீட்ல உட்காந்து இன்னைக்கு இவருக்கு வயசாகி போச்சு. இல்ல 75 இயர்ஸ் கமிங் செப்டம்பர் மந்த் தான் வந்து நிறைவடையுது. அப்போ கேளுங்க இந்த கேள்வி. நான் இன்னொன்னு சொல்றேன். 2009 இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அத்வானி 2009 தேர்தல். 2009 தேர்தல்ல அத்வானியினுடைய வயசு என்ன நினைக்கிறீங்க? என்ன 68? இன்னைக்கு என்ன வயசு? 2092 நினைக்கிறேன். 92. அப்ப 2009 அவருக்கு என்ன வயசு? கிட்டத்தட்ட ஒரு 70 வயது இருக்கும். 70 அந்த 72 வயது இருக்கும். 81 வயது. இன்னைக்கு அவருடைய வயது 95. 2009னா இன்னைக்கு அவருடைய வயது 95 96. தெளிவா பாத்துருங்க. தெளிவா நான் பாக்குறேன். தெளிவா சொல்றேன். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. 80 வயது ஆயிடுச்சு. அத்வானி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பாஜக அறிவித்த போது 2009 அவருடைய வயது 81. நான் உங்களுக்கு பார்த்தனா கூட நீங்க தாராளமா அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 81 இல்லங்க சார். பாத்துருங்க. நீங்க பாருங்க. லைவ்ல பாருங்க நீங்க. அத்வானி அவருடைய வயது இன்னைக்கு என்ன வயது பாருங்க? 97 சார். இன்னைக்கு வயது 97. ஆமா. அப்ப அன்னைக்கு என்ன கரெக்டா 16 வருஷம் 80 வயசு இருந்திருக்கும். 81 சார். நான் தான் சொல்றேன். அவருடைய வயது வரைக்கும் நான் சொல்றேன். 81 வயதுல நீங்க 75 வந்தோடனே மோடி அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலாமா? இது பிஜேபியினுடைய கட்சி கோட்பாடு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. 81 வயசுல இந்த எல்கே அத்வானி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்த வரலாறு 2009 பாஜக செஞ்சிருக்கு. உடனே வந்து மோடிக்கு ஒரு இது அவருக்கு ஒரு இதுன்னா இந்த சண்டை சிண்டு பிடிக்கிற வேலையெல்லாம் நீங்க உங்க கட்சிக்குள்ள வச்சுக்கோங்க. பிஜேபி கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பிஜேபி அத்வானி இல்லைன்னா பிஜேபி இல்லங்க இந்தியால. நானும் ஒத்துக்கிறேன் சார். அதே போல வயது மூப்பு சார். அவரால் துடிப்பா வேலை செய்ய முடியாது சார். இன்றைக்கு பாஜகவினுடைய இப்பேற்பட்ட வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு காரணம் மோடி. திரு காமராஜர் நிறைவான கருத்து. இப்போ உங்களுக்கு எதிராக நிலையில் இருக்கக்கூடியவர் அரசு செஞ்சு கொண்டிருக்கிறார் நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவரை வந்து இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை அவர்கள் காங்கிரசினுடைய மாநில தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ பிஜேபி என்டிஏ அலைன்ஸை தானாக ஒரு என்டிஏ அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி அதில் மேஜர் ரோல் வந்து என்டிஏ வகிக்குது. 60% ஆஃப் சீட் அவங்க நின்று ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை நாங்கள் வருவோம், அடுத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. ஏன் இந்த ஒரு நிலைப்பாடை வந்து ஏன் காங்கிரஸ் கட்சியாக எடுக்க முடியல? கடைசி வரைக்கும் அது வந்து இப்போ மோடிஜி அவர்கள் சொன்னது போல பேராசைட்டாக தான் இருக்குமா மாநில கட்சிகளோட? இல்ல அவர் இந்தியா கூட்டணி நீங்களும் இருக்கீங்களே, நீங்க தானே தமிழ்நாட்டை பொறுத்த மேஜர் பார்ட்னர். திமுக வேணான்னு செல்வ பிறந்தகை முடிவு பண்ணிட்டாரோ? விஜய் வச்சு ஓட்டிக்கலாம்னு பாக்குறாருங்க. நேத்திக்கு நடந்த அவரு கேட்டாதான் நீ பேசிருக்க. அந்த காந்தி இருக்காருல்ல, கார்த்தி அந்த எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவரும் சொல்லியிருக்காரு. சரி, என்ன விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு. சரி, அவங்க கட்சி தலைவர் சொன்னது இவர் வழிமொழிகிறாரு. சரி, அதனால என்ன தப்பு? உங்களுக்கு எதிரான சித்தாந்த உடையவர் எப்படி எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நியூஸ் தனமா தான் எல்லாரும் பேசுறான்னு நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு நெறியாளர், கொஞ்சம் முறைப்படி சொல்லுங்க. மறுபடி பேசுவோம். இங்க வந்தாச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டா தான் இங்க வர முடியும். புரிஞ்சுக்கோ. எப்படி உடலியாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவன் வர்றானா கவலை இல்ல. நாங்க கூப்பிட மாட்டோம். புரிஞ்சுக்கோ. அவருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அவருக்கு எப்படி சார் இருக்கு? இது வந்து தொடர்ச்சியா பாக்குறோம். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்றாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அவ்வப்போது தங்களுடைய அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து காங்கிரஸ் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியை வந்து நாங்கள் அமைச்சிட்டு தொடர் வெற்றியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ 26 இந்த கூட்டணி தாங்காது போல, எல்லாம் போல. நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம். இதுவரைக்கும் நீங்க கூட்டணி இல்லாம அமைச்சிருக்கீங்களா? அத பத்தி நீ கவலைப்படாத. கூட்டணி உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்க கூட்டணி இருக்கு இல்ல, நாங்க ஆட்சி அமைக்கிறோம் 26ல. என்ன பண்ணுங்க பாருங்க. இப்ப இதே மாதிரி இங்க இதுல நிக்கக்கூடிய இப்ப எங்களை எழுத்து நிக்கக்கூடிய உங்களுக்கு யாருக்குமே டெபாசிட் கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இல்லாமல் தமிழகத்திலே தனித்து நின்று அதாவது வெற்றி பெற்ற ஒரு கட்சின்னு சொன்னா அது அதிமுக மட்டும்தான். முன்னாடி காங்கிரஸ், அதற்கு முன்பு காங்கிரஸ், 60 முன்பு இருந்த காங்கிரஸ், அவ்வளவுதான். ஆனா சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல திமுக என்றைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ 67ல இருந்து
இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி வரைக்கும் இவர்கள் கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி மட்டுமே அமைத்திருக்கின்றார்கள். கூட்டணியை வைத்துத்தான் இவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் இவர்கள் குட்டு உடைஞ்சு போயிடும். இவர்கள் வெற்றி ஒண்ணுமே இல்லாம சின்னாபின்னம் ஆயிடும். இதுதான் உண்மை வரலாறு. கூடுதல் வலுக்காக விஜய் அவர்களும் நம்மளுடைய கூட்டணி வந்தார் அப்படின்னா ஓட்டு சிதறாது. இன்னும் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில உள்ள கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா பிஜேபி இங்க காணாம ஆக்கிடலாம். தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து தான் தன்னுடைய மாநாடை நடத்தினார். இல்ல பிஜேபி தினம் தினம் பிஜேபி அவர் எதிர்க்கிறார், உண்மைதான். அதே சமயத்துல தமிழகத்துல திமுகவை வெளிப்படையாக இன்று வரை பெரிய அரசியல்வாதி மாதிரியா ஒரு டெபாசிட் வாங்கின கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சீமானாவது அவரு நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்காரு, அவரை பத்தி பேசினாலும் பாரு, அதை பத்தி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை பத்தி நீ எதுக்கு இங்க ஒரு நடிகனை ஒரு கூத்தாடிய பத்தி இங்க எதுக்கு வந்து சொல்றீங்க? எப்படி சொல்லணும்? திமுகவே வந்துச்சு வாழ்ந்துச்சு. இங்க பாரு, கூத்தாடிகள் இல்லைன்னா திமுக இல்ல, நடிகர்கள் இல்லைன்னா திமுக இல்ல, கதை வசூல் எழுதுறவங்க இல்லைன்னா திமுக இல்ல, சினிமா இல்லைன்னா திமுக இல்ல. சார் 2011 வடிவேல வந்து ஓட்டு எல்லாத்துலயும் பிரச்சாரம் செய்வீங்க. இங்க பாரு, நாங்க வந்து உபயோகப்படுத்துவோம், நாங்க எல்லாத்தையும் உபயோகப்படுத்துவோம், எல்லாம் உபயோகப்படுத்துவீங்க. ஆமா, நம்ம தாளிக்கிறோம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம், கருவேப்பிலை தின்றோம். கருவேப்பிலை தான் பாத்துருக்கீங்க, ரொம்ப நல்லது சார், சாப்பிடுங்க சார். சரி, பல்வேறு விவகாரங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக மிக்க நன்றி.